ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கடையில் வாங்காமல் வீட்டிலையே ஈஸியாக ஆரோக்கியமாக எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வேர்க்கடலை 50 கிராம் வறுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 300 கிராம் எடுத்து நல்லா நைஸாக்கி வச்சுருக்கேன். பாதாம் 10, முந்திரி 5 எடுத்திருக்கேன். பாதாம் முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். பொட்டுக்கடலை கொஞ்சம். எள்ளு 250 கிராம் எடுத்து வறுத்து ஆற வச்சுருக்கேன். வேர்க்கடலை ஆறின பிறகு தோல் எடுத்துட்டு எல்லாமே அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கரகரப்பாக அரைச்சிக்கணும். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பாதாம் முந்திரி தனியாக அரைச்சிட்டு எள்ளு வெல்லமும் கலந்து தனியாக அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வெல்லம் இருந்ததை நான் தனியாக அரைச்சிட்டு இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். தனியாக அரைச்ச வெல்லம் ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா நைஸாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறணும், கட்டி இல்லாத மாதிரி. ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்துக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். இந்த மாதிரி பொருட்கள் கடைகளில் எப்போவோ செஞ்சு பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணி இருக்கிறது, அதை வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செஞ்சு சாப்பிடும்போது, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துக்காக வீட்டிலையே இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதை செஞ்சு ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சு டெய்லி பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் எவ்வளோ செஞ்சாலும் 1 நாள் அல்லது 2 நாளில் இதை காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெய் விட்டு செய்யும்போது இன்னும் கமகமன்னு வாசனையாக இருக்கும். 250 கிராம் எள்ளில் மொத்தம் 30 உருண்டைகள் வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.